கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உன்னுடைய மிக சிறந்ததை வீணாக்காதே. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க்கு 14:8. இங்கிலாந்து தேசத்தை அரசாட்சி செய்து வந்த விக்டோரியா மகாராணியார் தேவ பக்தியுள்ள ஒரு பெண்மணியாக இருந்ததால் தன்னுடைய குடிமக்கள் நலனை குறித்து மிகுந்த கரிசனை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது ஒரு சாதாரண பிரஜையை போல் உடை அணிந்து தெருக்களின் வழியாக நடந்து செல்வது வழக்கம். ஒரு நாள் அவர்கள் அவ்விதம் நடந்து சென்று கொண்டிருக்கையில் மழை பெய்ய தொடங்கிற்று. அருகாமையில் இருந்த நல்ல வசதி படைத்த ஒருவரது வீட்டின் கதவை அவர்கள் தட்டி தனக்கு ஒரு குடையை இரவலாக தர முடியுமா என்று கேட்டார்கள். கதவை திறந்த பெண்மணி தன்னிடம் 2 குடைகள் இருப்பதாக கூறி அவற்றுள் பழையதை அவர்களுக்கு கொடுக்க முன் வந்தாள். விக்டோரியா மகாராணியார் அப்பழைய கிழிந்த குடையை வாங்கி கொண்டு சென்றார்கள். அரண்மனையை சென்றடைந்தவுடன் குடையை அந்த பெண்மணிக்கு திருப்பி கொடுக்கும்படி ஒரு தாதியை அனுப்பி குடையை கொடுத்தமைக்காக விக்டோரியா மகாராணியார் அவளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறி சொன்னார்கள். தன்னுடைய வீட்டிற்கு வந்திருந்தவர்கள் மகாராணியார் என்பதை அறிவித்த போது பேரதிர்ச்சி அடைந்த அவள் தான் அவர்களுக்கு நல்ல குடையை கொடுக்க தவறியதை எண்ணி எண்ணி மனம் வருந்தினாள். தன் தேசத்தின் மகாராணிக்கு மிக சிறந்ததை செய்ய தனக்கு கிடைத்திருந்த பொன்னான வாய்ப்பினை தான் தவறவிட்டதாக அவள் ஆழ்ந்த வருத்தம் அடைந்தாள். பெத்தானியாவை சேர்ந்த மரியாள் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்தில் மிக சிறந்த தைலத்தை வார்த்து அதை அவருக்கு என்று அர்ப்பணித்த போது அது வீணான செலவு என்று பலரும் எண்ணினர். குறிப்பாக யூதாஸ்காரியோத் அவளது செயலின் நிமித்தம் கோபமுற்று அந்த பணம் தரித்திரருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினான். யோவான் 12:5. ஆனால் அது பற்றிய கர்த்தராகிய இயேசுவின் கணிப்போ வித்தியாசமாய் இருந்தது. அவர் அவளது செயலை பாராட்டி ஏற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசுவுக்காக நீங்கள் அன்போடு கூட செய்யும் யாதொன்றும் ஒருபோதும் வீணானது அல்ல. ஆனால் அது நித்தியமான ஒரே முதலீடே ஆகும். பிதாவானவர் மிக சிறந்ததை கர்த்தராகிய இயேசுவை நமக்கு தந்தார். கர்த்தராகிய இயேசு மிக சிறந்த தமது ஜீவனை நமக்காக தந்தார். நாமும் கூட நம்மிடத்தில் உள்ள மிக சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டாமா? மரியாள் கர்த்தராகிய இயேசுவுக்கு செய்த காரியம் வீணென்று யூதாஸ்காரியத் கருதினான். ஆனால் அவனுடைய ஜீவியத்தை பாருங்கள். அவன் தன்னுடைய சொந்த ஜீவியத்தையே வீணாக்கி விட்டான். இப்பொழுதும் கூட நரக பாதாளத்தில் அவன் தன்னுடைய ஜீவியத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறான். நித்தியம் முழுவதும் அவன் அதை வீணாக்கி கொண்டிருப்பான். அருமையான நண்பனே, உன்னுடைய மிக சிறந்ததை, உன்னுடைய நேரம், தாளந்துகள், உனக்கு அருமையானவைகள், விலையேற பெற்றவைகள் மற்றும் உனக்கு இருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவுக்கு கொடுப்பாயாக. ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகும். கிறிஸ்துவுக்காக செய்யப்படுவது மட்டுமே நிலைக்கும். அவருடைய சித்தம் செய்ய ஒரே ஒரு தருணமே உண்டு. ஆகவே உன் வாழ்நாட்களெல்லாம் இயேசுவுக்கு கொடு. பிரதிபலன் தரக்கூடிய ஒரே வாழ்க்கை அதுவே. ஆமேன்.